ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முன்னாடி பேசினேன். இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ண வச்சேன். எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு, ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? எல்லாருமே மிகச்சிறந்த டைரக்டர்ஸ். வெற்றிமாறன் வந்து நான் 3 நாளுக்கு முன்னாடி பேசினேன். இது ஒரு முக்கியமான இதுவாக நான் பதிவு பண்ண வச்சுருக்கேன். நான் வந்து கேட்டேன், வெற்றி என்ன பண்ணுறீங்க வெற்றி, சரியாக தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். வெற்றி நானும் ஒன்றா வேலை செஞ்சோம், கதிர்ட்டு ஒன்றா வேலை செஞ்சேன். என்னுடைய நண்பன், நல்லா படிக்கிற நண்பன். அப்போ நான் சொன்னேன், எப்படி இருக்குது வாடிவாசல் எப்படி வரணும்னு, ராஜா நல்ல வேலை பேசுனீங்க இந்தங்க அப்படின்னு வாடிவாசலுடைய அந்த நாவல்லேருந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான். நண்பர்களே, இந்தியாவில் பழைக்க போகிற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன். இந்த வாடிவாசல் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் வந்து சூர்யா. ஆனால் வாடிவாசலுக்கு அப்புறம் இஸ் கோயிங் டு பிகம் அ லெஜெண்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றிமாறன் சொன்னான். நான் ஏன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சினிமா அவ்வளோ அலாதியானது. ஒரு சினிமாவை போய் தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி படங்களில் போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்குங்க. சினிமா நீங்கள் போடும் தானம் ஞாபகம் வச்சுங்க. தானத்தை நிப்பாட்டுறாதீங்க. நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான் ஒருத்தன். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான். வேணா கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்த பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸ் ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சுக்கிறோம். நம்ம டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்குனா கூட பரவாயில்ல. மூழ்குனா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்குனா தான் ரோஸ் கிடைப்பான். அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல முடியாது, நீங்கள் என்ன படம் தான், நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரிஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த ஃபில்ம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிசியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரிஸ் போய் பாருங்கள், ரிப்ளே அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருங்க. கெட்டவனை பற்றி, கெட்டவன் கெட்டதை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன்.
இப்போ நான் பார்த்த எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள், அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல, அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் ஆக்சுவலி. ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக, சிவன்னா யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவிளையாடலில் நம்ம சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவிளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுக்கர், அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம் இல்லை. இட் நாட் ஓன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும், நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம்.